காதலே காதலே தனி பெருந்துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீளம் போகலாம் போகவா நீ அக்கா சந்தியா என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே அக்கா அக்கா போதுக்கா என்னக்கா இரண்டு சந்தியா நீ இல்லாம நான் எத்தனை நாள் அழுது தெரியுமா சந்தியா சந்தியா கிட்ட வந்துட்டா சந்தியா அக்கா ஓ சந்தியா உன்னை விட்டு எங்கக்கா போக போறா நான் உன்னோட சந்தியாக்கா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதடி நீ ஷாப்பிங் இருக்க முடியாது அக்கா அழாதக்கா நான் படிக்க தானே போனேன் இப்போ படித்து முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன் இனி இங்கேயே வேலை தேடி இங்கே தாக்கா செய்வேன் உன் கூட எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லாக்கால அழாத ஆகாஷ் நான் என்ன வர சொல்லிட்டு இவன் எங்கே போய் சொன்னான்னு தெரில. நான் ராமுக்கு ஃப்ரெண்டா இல்லை இவனுக்கு ஃப்ரெண்டா லூச்சு சாவின்னு தெரியுது. காலேஜுக்கு வேற போகணும், இப்பவே லேட் ஆகுது. எங்கே போனா? சார் என்ன பண்ணுறீங்க? அது சாரி, நான் 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 ஆகாஷை தேடி வந்தேன். ஓ சரி சரி பரவாயில்ல சார். சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் சார் விடுங்க சார். என்ன பண்ணுறீங்க? சாரிம்மா, நான் போகிறேன். சார் நான் உங்களை இன்னைக்கு பார்த்தேனோ அப்போவே உங்கள் மேலே காதலில் விழுந்துட்டேன் சார். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி என் மேலே உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு செய்யலைன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் நான் எப்போ உங்களை மட்டும்தான் சார் காதலிக்கிறேன். ஏலே இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை, இங்கே என்ன பண்ணுற? இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை, இன்னைக்கு லீவ் போட்டேன். நீ அந்த ஆஃபீஸோட எம்டிடா, நீயே லீவ் போட்ட எப்படி? அதுக்கு இன்னும் ஆஃபீஸோட எம்டினா நான் டெய்லி வேலைக்கு போகணுமோ? பாவி, இது மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அம்மா நான் வளர்ந்துட்டேம்மா, நீ இன்னும் என்ன அண்ணனை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்க? அது சரி. டேய் என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போன? அதுவாடா, நான் இங்கே தான் உட்காந்து, நீ எங்கே போனேன்னு யாருக்கு தெரியும்? டேய் நான் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுடா. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? சின்ன வயசுலேருந்து நீ தானே என்ன வாடா போடான்னு கூப்பிடுன்னு சொன்னா, இப்பயும் அப்படி கூப்பிட்றேன். ஏதோ அறியாத வயசுல தெரியாமல் சொல்லிட்டேன்டா. சாப்பிட்டியா தம்பி? சாப்பிட்டேம்மா, நீங்கள்? நான் சாப்பிட்டேன்ப்பா. டேய் நீ காலேஜுக்கு போகல? என்னடா கேட்ட? இல்லை என்ன காலேஜுக்கு போகலையா, அதான் கேட்டேன். உன் தம்பி என்னை காலேஜுக்கு போக விட்டா தானே, நீ ஏன்டா அவனை காலேஜுக்கு போக விட மாட்டேங்கிற? இல்லை அண்ணே, என்னோட ஆஃபீஸில் எனக்கு ஒரு டவுட், சரி அதான் அவன்கிட்ட கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். ஆனால் நீ வேலைக்கு போகல? இல்லைண்ணா இன்னைக்கு லீவு. ஓ சரி சரி, சரிடா, நான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகிறேன், நீ வா. ஓகேடா. ஏய் என்னடி இங்கே என்ன பண்ணுற? கிளாஸுக்கு போகாம? இல்லடி, அது சும்மா தான். ஏய் போய் சொல்லாத, சிவா சார் வருவாரான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒன்றும் இல்லடி. ஏய் நான் உன் ஃப்ரெண்டுடி, எனக்கு தெரியும் நீ எப்போ யாருக்காக வெயிட் பண்ணுவேன்னு. உன்கிட்ட சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல, இப்படி நினச்சிட்டு போ, அது உன் இஷ்டம். ஏய் உனக்கு ஒரு கதை தெரியுமா? நம்ம மேத்ஸ் டீச்சர் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு காலேஜை விட்டுட்டு போயிட்டாங்களாண்டி. நாளைக்கு புது மேத்ஸ் டீச்சரை வேலைக்கு எடுக்க போகிறாங்களாம். என்னடி சொல்கிற? மேத்ஸ் டீச்சர் போயிட்டாங்களா? ஆனால் யார் அந்த புது மேத்ஸ் டீச்சர்னு தெரியலையே. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா என்னடி பண்ணுறது? அப்படியா? சரி சரி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் யார் அந்த புது ஸ்ட்ரிக்டா இல்லை நார்மலான டீச்சர், மேத்ஸ் டீச்சர் யாருன்னு நாளைக்கு பார்க்கலாம்.